வணக்கம். இந்த இதில் நம்ம எதை பார்க்குறோன்னா மெஷர்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தேர்ட் லெசனோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தேர்ட் லெசனில் என்ன செய்கிறோம்னா கம்பேரிசன் மெத்தட் ஆஃப் மெஷர்மெண்ட்ன்ற லெசன் இது. அதில் ஃபஸ்ட்டு கொஷின், வாட் இஸ் த பேசிக் பிரின்சிபல் யூஸ்ட் இன் பொட்டன்ஷியோமீட்டர்னு சொல்லி கேட்குறாங்க. த பேசிக் பிரின்சிபல் யூஸ்ட் இன் பொட்டன்ஷியோமீட்டர் இஸ் நோன் ஆஸ் இஎம்எஃப் இஸ் மெஷர்டு பை கம்பேரிங் இட் வித் அ ஸ்டாண்டர்ட் நோன் இஎம்எஃப் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்டாண்டர்டு இஎம்எஃப்க்கும் நம்ம கிடைக்கிற இஎம்எஃப்க்கும் கம்பேர் பண்ணுறதுக்கு பேர் தான் பொட்டன்ஷியோமீட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பொட்டன்ஷியோமீட்டர் வச்சு நம்ம இஎம்எஃப் வந்து நம்மளால் வேரி பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து நேம் த மெட்டீரியல் யூஸ்ட் இன் த பொட்டன்ஷியோமீட்டர். அதில் வந்து நம்ம என்ன செய்யலாம், கிராம் அண்ட் சில்வர், மேக்னீஸ் ஒயர், அது ரெண்டு தான் நம்ம அதில் வந்து முக்கியமான பார்ட்ஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டேட் த அப்ளிகேஷன் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டர். த அப்ளிகேஷன் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டர்ஸ் ஆர் மெஷர்மெண்ட் ஆஃப் அன்னோன் இஎம்எஃப், அம்மீட்டர் கேலிப்ரேஷன், வோல்ட்மீட்டர் கேலிப்ரேஷன், வாட்மீட்டர் கேலிப்ரேஷன். இந்த பர்பஸ்க்காக நம்ம என்ன செய்கிறோம்னா இந்த பொட்டன்ஷியோமீட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டேட் த அட்வான்டேஜஸ் ஆஃப் கிராம்ப்டன் பொட்டன்ஷியோமீட்டர். இதில் என்ன செய்கிறாங்கன்னா மோர் அக்யூரஸியாக இருக்கும், அதே ஈஸி டு அட்ஜஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம வந்து இந்த பொட்டன்ஷியோமீட்டர் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். வாட் ஆர் த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இன் ஏசி பொட்டன்ஷியோமீட்டர். ஏசி பொட்டன்ஷியோமீட்டரில் மோர் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், அக்யூரஸி இஸ் சீரியஸ்லி அஃபெக்டடாக இருக்கும். டிஃபிகல்ட்டி இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு இன் ஸ்டாண்டர்டைசேஷனில் நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து கிளாசிஃபை ஏசி பொட்டன்ஷியோமீட்டர். அதில் ரெண்டு டைப்பாக பண்ணுறாங்க. ஒன்று வந்து போலார் பொட்டன்ஷியோமீட்டர், இன்னொன்று கோஆர்டினேட் பொட்டன்ஷியோமீட்டர்னு சொல்கிறாங்க. ஹவு த ஃபேஸ் ஆங்கிள் இஸ் மெஷர்ட் இன் அ போலார் டைப் பொட்டன்ஷியோமீட்டர். எப்படி ஃபேஸ் ஆங்கிள் வந்து நம்ம மெஷர் பண்ணுறோன்னா, த ஃபேஸ் ஆங்கிள் இஸ் மெஷர்டு போலார் டைப் பொட்டன்ஷியோமீட்டர் ஃப்ரம் த பொசிஷன் ஆஃப் ஃபேஸ் ஷிஃப்டர். ஃபேஸ் ஷிஃப்டர்னு ஒரு இதை வச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம்னா இதை யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து லிஸ்ட் எனி டூ ஏசி பொட்டன்ஷியோமீட்டர் சொல்கிறாங்க. ஏசி பொட்டன்ஷியோமீட்டரில் ட்ரை ஸ்லேட் டென்ஸ்லி பொட்டன்ஷியோமீட்டர், கேல் டென்ஸ்லி பொட்டன்ஷியோமீட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டு வந்து நமக்கு ஏசி பொட்டன்ஷியோமீட்டரில். ஸ்டேட் த அட்வான்டேஜ் ஆஃப் ஏசி பொட்டன்ஷியோமீட்டர். தே கேன் பி யூஸ்டு மெஷர்டு த போத் மேக்னிடியூட் அண்ட் ஃபேஸ் ஆங்கிள். தே கேன் யூஸ்டு ஃபார் மெஷர்மெண்ட் ஆஃப் இண்டக்ஷன் ஆஃப் அ காயில். தே ஆர் யூஸ்டு இன் மெஷர்மெண்ட் ஆஃப் எரர்ஸ் இன் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இதெல்லாம் அட்வான்டேஜஸாக சொல்கிறாங்க ஏசி பொட்டன்ஷியோமீட்டருக்கு. அடுத்து ஸ்டேட் த அப்ளிகேஷன் ஆஃப் ஏசி பொட்டன்ஷியோமீட்டர். எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மெஷர்மெண்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ், அம்மீட்டர் கேலிப்ரேஷன், வோல்ட்மீட்டர் கேலிப்ரேஷன், வாட்மீட்டர் கேலிப்ரேஷன். இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து பொட்டன்ஷியோமீட்டர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டேட் த அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர். இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரில் என்ன அட்வான்டேஜஸாக இருக்குது? யூஸ்டு ஃபார் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ரேஞ்சு, பவர் லாஸ் இன் மினிமம், ஹை வோல்டேஜ் அண்ட் கரண்ட் கேன் பி மெஷர்டு. அதில் வந்து நம்ம மெஷர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஸ்டேட் த டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர். டிஸ்அட்வான்டேஜ் என்னவாக இருக்குன்னா, இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ட்ரான்ஸ்ஃபார்மரில் டிசி வந்து மெஷர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், அதனால் மெஷர் பண்ண முடியாது அப்படின்னு வச்சுக்கலாம். வாட் ஆர் த கன்ஸ்ட்ரக்ஷனல் பார்ட்ஸ் ஆஃப் அ கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர். பிரைமரி வைண்டிங் இருக்கும், செகண்டரி வைண்டிங் இருக்கும், மேக்னெட்டிக் கோர் இருக்கும். ஸோ இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷனல் பார்ட்ஸ் ஆஃப் அ ட்ரான்ஸ்ஃபார்மர். நேம் த எரர்ஸ் யூஸ்டு இன் அ கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர். ரேஷியோ எரர் இல்லை ஃபேஸ் ஆங்கிள் எரர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு எரர் தான் இருக்குது. அடுத்து டிஃபைன் த ரேஷியோ ஆஃப் எரர். ரேஷியோ ஆஃப் எரர் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ ஆஃப் எனர்ஜி காம்பனண்ட், கரண்ட் அண்ட் செகண்டரி கரண்ட். எனர்ஜி காம்பனண்டோட கரண்ட்டுக்கும் செகண்டரி கரண்ட்டுக்கும் இருக்கிற ரேஷியோ தான் நம்ம எரர்னு சொல்கிறாங்க. ஹவு த ஃபேஸ் ஆங்கிள் எரர் இஸ் கிரியேட்டட். ஃபேஸ் ஆங்கிள் எரர் இஸ் கிரியேட்டட் மெயின்லி டியூ டு மேக்னடைசிங் காம்பனண்ட் ஆஃப் எக்ஸைட்டேஷன் கரண்ட்டு. மேக்னடைசிங் காம்பனண்ட்டாக இருக்கும் எக்ஸைட்டேஷன் கரண்ட்டோடது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஸ்டேட் த யூஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மர். பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மர் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, மெஷர் ஹை வோல்டேஜ் மெஷர் பண்ணுறதுக்காகவும், யூஸ்ட் இன் எனர்ஜைசிங் ரிலேஸ் அண்ட் ப்ரொடக்டிவ் சர்க்யூட்ஸுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி யூஸ்ட் இன் மெஷர்மெண்ட் ஹை வோல்டேஜ் மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹவு கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் அண்ட் பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ். கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் இஸ் கனெக்டட் இன் சீரிஸ் அண்ட் பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மர் இஸ் கனெக்டட் இன் பேரலல். எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்னா, கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அப்போது அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சீரிஸில் கனெக்ட் பண்ணிச்சுன்னா அது பேர் கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரு, பேரலில் கனெக்ட் பண்ணிச்சுன்னா அது பேர் பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மரு அப்படிங்கிற மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வாட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் மீடியம் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, மீடியம் ரேஞ்சுனா 1 கிலோ ஓம்ஸ்லேருந்து 100 கிலோ ஓம்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது, அதுதான் மீடியம். இது நேம் த மெத்தட் ஆஃப் யூஸ்டு இன் லோ ரெசிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட்டு. எப்படி மெஷர் பண்ணலாம்? அம்மீட்டர் வோல்ட்மீட்டர் மெத்தட் வச்சு நம்ம மெஷர் பண்ணலாம். அம்மீட்டர் வோல்ட்மீட்டர் மெத்தடு, பொட்டன்ஷியோமீட்டர் மெத்தடு, கெல்வின் டபுள் பிரிட்ஜ் மெத்தடு, ஓம் மெத்தடு, இந்த மாதிரி 4 மெத்தட் இருக்குது. 4 மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், ரெசிஸ்டரோட லோ ரெசிஸ்டர் வேல்யூடையும் நம்ம ஈஸியாக மெஷர் பண்ணிட முடியும். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டிசி பொட்டன்ஷியோமீட்டர். 3 டைப் இருக்குது. கிராம்ப்டன் பொட்டன்ஷியோமீட்டர், டியூ ரேஞ்ச் பொட்டன்ஷியோமீட்டர், வெர்னியர் பொட்டன்ஷியோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரூக்ஸ் டிஃப்ளெக்ஷன் பொட்டன்ஷியோமீட்டர் 4 டைப் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ இப்போது டைப் ஆஃப் டிசி பொட்டன்ஷியோமீட்டர் சொல்லி ஒரு 13 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு என்ன செய்யணும், இந்த இவ்வளோ டைப்ஸை வந்து எழுதிட்டு ஏதோ என்ன டைப்பை மென்ஷன் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹெட்டிங் போட்டு நம்ம அதை மென்ஷன் பண்ணி எழுதி ஆரம்பிச்சிடணும். வாட் இஸ் அ பிரிட்ஜ் சர்க்யூட். எ பிரிட்ஜ் சர்க்யூட் கன்சிஸ்ட் ஆஃப் அ நெட்வொர்க் 4 impedance arms forming a closed circuit. A source of current is applied
two opposite junction, the current detector is connected in the two junction. ஸோ இதுதான் வந்து பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்க. பிரிட்ஜில் நமக்கு நார்மலாக பார்த்துருப்போம், 4 ஜங்ஷன் இருக்க மாதிரி இருக்கும். 2 ஜங்ஷன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத அதில் சொல்கிறாங்க. அடுத்து வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் பிரிட்ஜஸ்ன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஒன்று வந்து ஏசி பிரிட்ஜஸ், இன்னொன்று வந்து டிசி பிரிட்ஜஸ்ன்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்காங்க. இந்த பிரிட்ஜஸ்க்குள்ள நிறைய டைப்ஸ் வந்து இருக்குது. அது தனித்தனி மாதிரி தனித்தனி கேள்விகள் நமக்கு கேட்பாங்க. வாட் ஆர் த டைப் ஆஃப் டிசி பிரிட்ஜஸ்? டிசி பிரிட்ஜஸ் மட்டும் எது இருக்குன்னா, ஒன்று வந்து வீட்ஸ்ட்ராம் பிரிட்ஜ், இன்னொன்று வந்து கெல்வின் பிரிட்ஜ். ஸோ இது ரெண்டும் இம்பார்ட்டண்டானது. சப்போஸ் இது வந்து 13 மார்க்ஸில் கூட கேட்பாங்க. 13 மார்க்ஸில் டிசி பிரிட்ஜஸ் மட்டும் எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ 13 மார்க்ஸ்னு சொல்லும் போது வீட்ஸ்ட்ராம் பிரிட்ஜ், கெல்வின் பிரிட்ஜ் இது ரெண்டு மட்டும் எழுதினா போதும். 60 மார்க்ஸ்க்கு நம்ம எழுதிக்கலாம், 13 மார்க்ஸ்க்கு நம்ம எழுதிக்கலாம். அடுத்தது வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஏசி பிரிட்ஜஸ்? ஏசி பிரிட்ஜஸில் வந்து கொஞ்சம் நிறைய டைப் இருக்குது. கெப்பாசிட்டர் கம்பேரிசன் பிரிட்ஜ், இண்டக்ஷன் கம்பேரிசன் பிரிட்ஜ், ஷேரிங் பிரிட்ஜ், மேக்ஸ்வெல் இண்டக்ஷன் கெப்பாசிட்டன் பிரிட்ஜஸ், ஹே பிரிட்ஜஸ், ஆண்டர்சன் பிரிட்ஜ், வைன் பிரிட்ஜ். ஸோ இந்த மாதிரி டைப்பில் இருக்குது. ஸோ இதில் இருக்க டைப்ஸை மட்டும் தனியாக பார்த்து வச்சுக்கணும். அது போக நமக்கு இந்த கொஸ்டின் எல்லாத்தையும் நமக்கு என்ன செய்வாங்கன்னா 13 மார்க்ஸில் இண்டிவிஜுவலாக கேட்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இந்த இதில் மேக்ஸ்வெல் இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன் பிரிட்ஜஸ் வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க, இந்த மேக்ஸ்வெல் பிரிட்ஜ் அதே மாதிரி ஹே பிரிட்ஜ் இது ரெண்டும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக கேட்பாங்க. ஆண்டர்சன் பிரிட்ஜ் வந்து சில டைமில் நமக்கு வந்து நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோன்னா, கிளாஸிஃபை த கேபிள்ஸ் ஆஃப் அக்கார்டிங் டு த ஷீட்டிங் சொல்கிறாங்க. அரவுண்டட் கேபிள்ஸ் அண்ட் அரவுண்ட் ஆர்மர்டு கேபிள்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டு டைப் ஆஃப் நம்ம கேபிள்ஸ் வந்து பிரித்து வச்சுக்கலாம். ஸ்டேட் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ப்ரைஸ் கார்டு ஒயர் மெத்தட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ப்ரைஸ் கார்டு ஒயர் மெத்தட்னா, the advantage of price guard method is leakage current does not flow through the matter and therefore it gives accurate reading அப்படின்னு சொல்லியிருக்காங்க. How the earth resistance is measured? Earth resistance is be measured in earth measure is ஒரு ரெசிஸ்டிவ் எலமெண்ட் தான். இது என்ன செய்யும், எர்த்தோட ரெசிஸ்டிவ் வந்து மெஷர் பண்ணுறதுக்காக இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன செய்வாங்கன்னா 0 to இன்ஃபினிட்டி ரேஞ்ச் வரைக்கும் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரெண்டையும் மெஷர் பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த மெகர் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. விச் டைப் ஆஃப் detector is used in ஏசி பிரிட்ஜ்? ஏசி பிரிட்ஜில் வந்து வைப்ரேஷன் galvanometer, டியூனபிள் ஆம்பிளிஃபையர், ஹெட்ஃபோன்ஸ் இதெல்லாம் நமக்கு யூஸ் ஆகுது detector ஏசி பிரிட்ஜஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக. நேம் த சோர்ஸ் ஆஃப் எரர்ஸ் இன் ஏசி பிரிட்ஜ் மெஷர்மெண்ட்டு. என்னென்ன மாதிரி எரர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எரர்ஸ் டியூ டு ஸ்டே மேக்னெட்டிக் ஃபீல்டு, லீக்கேஜ் எரர்ஸ், எட்டி கரண்ட் எரர்ஸ், ரெசிடுவல் எரர்ஸ், ஃப்ரீக்வன்சி அண்டு வேவ் எரர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கொஸ்டின்லாம் சேர்த்து வச்சு நமக்கு என்ன செய்யறாங்கன்னா ஒரு 13 மார்க்ஸில் கேட்கறதுக்கு பாசிபிள் நிறையா இருக்குது. ஸோ இதையும் ஒரு பிக் கொஸ்டினை நம்ம படிச்சு வச்சுக்கோங்க. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து வரிசையாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து ஸ்டேட் த அட்வான்டேஜ் ஆஃப் வைன் பிரிட்ஜ். வைன் பிரிட்ஜ் வந்து தனியாக 13 மார்க்லேயே கேட்டிருக்காங்க. த அட்வான்டேஜ் ஆஃப் வைன் பிரிட்ஜ் இஸ் பேலன்ஸ் ஈக்குவேஷன் இண்டிபெண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அண்ட் தேர்ஃபோர் இஸ் அக்யூரேட்டாக இருக்கும். இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சியாக இருக்குது, அதனால் நமக்கு என்ன செய்யுது, மோர் அக்யூரஸியாக இருக்கும். எது, வைன் பிரிட்ஜு. ஸோ அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து ஸ்டேட் த அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் வைன் பிரிட்ஜ். டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் வைன் பிரிட்ஜ் இஸ் ஸ்டாண்டர்ட் வேரியபிள் கெப்பாசிட்டர். வேரியபிள் கெப்பாசிட்டர் இஸ் மோர் காஸ்ட்லி. நம்மளுக்கு என்ன செய்யும், ஸ்டாண்டர்ட் வேரியபிள் கெப்பாசிட்டர் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணணும். எதில், வைன் பிரிட்ஜில். அதுதான் டிஸ்அட்வான்டேஜஸ். அது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறதுனால நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது அப்படி சொல்கிறாங்க. அடுத்து ஸ்டேட் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹே பிரிட்ஜ். ஹே பிரிட்ஜோட டிஸ்அட்வான்டேஜ் என்னவாக இருக்கும்? டிஸ்அட்வான்டேஜ் ஹே பிரிட்ஜ் இஸ் பேலன்ஸ் ஈக்குவேஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃப்ரீக்வன்சி அண்ட் தேர்ஃபோர் எனி சேஞ்சஸ் இன் ஃப்ரீக்வன்சி வில் அஃபெக்ட் த மெஷர்மெண்ட்டு. அந்த ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகிறது வந்து நமக்கு மெஷர்மெண்ட் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டேட் த யூஸ் ஆஃப் வைன் பிரிட்ஜஸ். வைன் பிரிட்ஜஸ் இஸ் யூஸ் டு மெஷர் ஆஃப் அன்னோன் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. அன்னோன் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மெஷர் பண்ணுறதுக்காக வைன் பிரிட்ஜை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து நம்ம என்ன செய்கிறோம்னா, டிஃபைன் Q factor of the coil. Q factor of the coil is defined as the ratio of power stored in a coil to the power dissipated in the coil. பவர் ஸ்டோர் பண்ணுறதும் பவர் டெசிபேட் பண்ணுறதையும் சேர்த்து சொல்கிறது தான் Q factor அப்படின்னு சொல்கிறாங்க. நேம் த ஃபால்ஸ் தட் அக்கர்ஸ் இன் கேபிள்ஸ். என்னென்ன மாதிரி ஃபால்ஸ் எல்லாம் இருக்குது? பிரேக் டவுன் ஆஃப் கேபிள் இன்சுலேஷன், ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட்டு, ஓப்பன் கண்டக்டர் ஃபால்ட்டு. ஸோ இதுவும் வந்து நமக்கு 8 மார்க் கொஸ்டினில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இதையும் பிக் கொஸ்டின் கூட சேர்த்து படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது நேம் த லூப் டெஸ்ட் மெத்தட் யூஸ்ட் இன் த லொக்கேஷன் ஆஃப் ஃபால்ட்டு. மெர்க்குரி லூப் டெஸ்ட்டு, வெர்லி லூப் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு 2 டைப் ஆஃப் லூப் டெஸ்ட் வந்து நமக்கு இருக்குது. ஸோ லூப் டெஸ்ட்டுன்னு சொல்லி தனியாக கேட்பாங்க. இது ஒரு 4 மார்க் கொஸ்டின் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு இன் 2 மார்க்ஸ். நடுவில் சொன்னது 60 மார்க்ஸாகவும் நம்ம படித்து வச்சுக்கோங்க. இது போக நமக்கு 60 மார்க்ஸ் வந்து நமக்கு என்ன இது இருக்குன்னா, ட்ரா த டயக்ராம் ஆஃப் போலார் அண்ட் கோஆர்டினேட்டர் டைப் ஏசி பொட்டன்ஷியோமீட்டர் அண்ட் எக்ஸ்பிளைன் இட் டு ஒர்க்கிங் பிரின்சிபல் அப்படின்ற கொஸ்டின். அது செக் த சர்க்யூட் கெல்வின் டபுள் பிரிட்ஜ், வீட்ஸ்டோன் பிரிட்ஜ், எக்ஸ்பிளைன் த ஆப்ரேஷன் ஆஃப் இதெல்லாமே அப்படி சொல்கிறாங்க. எல்லாமே ஆப்ரேஷன் பிரின்சிபல் வந்து வரிசை கேட்டிருப்பாங்க. அடுத்து டிஸ்கிரைப் த ஒர்க்கிங் ஆஃப் லோ வோல்டேஜ் ஷேரிங் பிரிட்ஜ், டிரைவ் த ஈக்குவேஷன் ஆஃப் த கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் டெசிபேஷன் ஃபேக்டர், அது ரெண்டையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அடுத்து ஹே பிரிட்ஜு,
suited for measurement in the induction of high Q coils அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது explain how inductance is measured term of capacitance in Maxwell bridge drive the condition ஃபார் பேலன்ஸ். இந்த கொஷின் தான் நம்மளுக்கு நிறைய தடவை கேட்டிருக்காங்க. மேக்ஸ்வெல் பிரிட்ஜ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கொஷின், நல்லா படித்து வச்சுக்கணும். அடுத்து எக்ஸ்பிளைன் த ஃப்ளாயிங் ஆஃப் கிரவுண்ட் டெக்னிக்ஸு காசஸ் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின். ஸோ இதெல்லாம் வந்து தேர்ட் யூனிட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்டான 60 மார்க் கொஷின்ஸாக இருக்கும். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.